பிரைஸ் தி லார்ட். இறை இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த 13ஆம் அதிகாரத்தில் 2 விஷயங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, நாம் எப்பொழுதுமே நினைப்பது போல செல்வம் செருக்கை உண்டாக்கும் என்று சொல்லுவார்கள். செல்வம் சறுக்கலையும் உண்டாக்கும். அதனுடைய விளைவாகத்தான் என்று பார்க்கிறோம். ஆபிராம், லோத் 2 பேருமே சொந்தக்காரர்கள், நெருங்கியவர்கள். இவர்களுக்கு மத்தியிலே ஒரு பிரிவு உண்டாகிறது. இந்த பிரிவுக்கு முதல் காரணம், மூல காரணமாய் அவர்களிடம் இருந்த பெருகி இருந்த செல்வங்கள், சொத்துகள். அதான் மிகுதியான உடைமைகள் இருந்தால் அவர்களால் சேர்ந்து வாழ முடியவில்லை. இவர்களுடைய ஆபிராமுடைய வேலையாட்களுக்கு மத்தியிலும் லோத்தினுடைய வேலையாட்களுக்கு மத்தியிலும் பூசல் உண்டாயின. இந்த பூசல் மிகப்பெரிய அவர்களுக்குள்ள ஒரு பிரிவினை உண்டு பண்ணியது. இதை அறிந்து கொண்ட ஆபிராம் லோத்தை கூப்பிட்டு, இந்த பிரச்சனை முத்துவதற்கு முன்பாக நாம் பிரிந்து செல்லுவோம் என்ற ஒரு நல்ல முடிவை இருக்கிறார். இதுதான் உண்மையானது. நம்முடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக எப்போ பூசல்கள் அதிகமாகிறதோ, சொத்து அதிகமாகிறதோ, செல்வம் அதிகமாகிறதோ, சொந்த பந்தங்களில் இந்த ஒரு பிரச்சனை எப்பொழுதுமே நிகழும். இதுக்கு சுமூகமான தீர்வை நாம் சுமூகமாக பிரிந்து செல்வது. அப்போ இரண்டாவது பார்க்கிறோம், லோத்து யோர்தான் நதி பகுதிகளில் குடி பெயர்ந்த பிற்பாடு ஆபிராம் அந்த இடத்துல இருக்கிறார். ஆபிராமுக்கு கடவுள் இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தையும் கொடுக்கிறார். முன்கூட்டியே அவர் சொன்னது போல, நீ வாழுகின்ற இந்த மண் அல்லது இந்த நிலப்பகுதியை உமக்கே நான் சொந்தமாக்குவேன். அதுவும் எப்படின்னா, இதோ பாருங்க, பூவுலகில் மண்ணை போல பெருக செய்வேன். பூவுலகின் மண்ணலை ஒருவனும் எண்ண முடியாது. அதுபோல உன்னுடைய சந்ததிகளை நான் பெருக செய்வேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதன் நிமித்தம் அப்புறம் தம்முடைய கூடாரத்தை எடுத்துக்கொண்டு மம்ரே என்னது கருவாளி அந்த மரத்தோப்பு பகுதியில் வந்து குடியேறுகிறார். அங்கு கடவுளுக்கு ஒரு பலிபீடம் அமைக்கிறார். இதைத்தான் இந்த 13ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். உன்னிப்பாக கேட்போம். ஆகவே ஆபிராம் தம் மனைவியுடனும் தமக்குரிய எல்லாவற்றுடனும் எகிப்திலிருந்து நெகேப்பை நோக்கி சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். அப்பொழுது ஆபிராம் கால்நடைகளும் வெள்ளியும் தங்கமும் கொண்ட பெரிய செல்வனாக இருந்தார். நெகேப்பிலிருந்து பெத்தேல் வரை படிப்படியாக பயணம் செய்து பெத்தேலுக்கும் ஆயிக்கும் இடையே முதலில் தம் கூடாரம் இருந்த அதே இடத்தை அடைந்தார். தாம் முதலில் பலிபீடம் அமைத்திருந்த இடத்தை அடைந்து அங்கே அவர் ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார். ஆபிராமுடன் சென்ற லோத்துக்கும் ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு இடம் போதவில்லை. அவர்களுக்கு மிகுதியான உடைமைகள் இருந்ததால் அவர்களால் சேர்ந்து வாழ முடியவில்லை. ஆபிராமின் கால்நடைகளை மேய்ப்போருக்கும் லோத்தின் கால்நடைகளை மேய்ப்போருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்பொழுது கானானியரும் பெரிசியரும் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் ஆட்களுக்கும் உன் ஆட்களுக்கும் இடையே பூசல் ஏற்பட வேண்டாம். ஏனெனில் நாம் உறவினர். நாடு முழுவதும் உன் கண்முன் இருக்கின்றது அல்லவா? என்னிடமிருந்து பிரிந்து செல்லும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். நீ இடப்பக்கம் சென்றால் நான் வலப்பக்கம் செல்வேன், நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்வேன் என்றார். லோத்து கண்களை உயர்த்தி எங்கும் நீர்வளம் சிறந்திருந்த அந்த யோர்தானுடைய சுற்றுப்பகுதியை அடைந்தார். சோகார் வரை அப்பகுதி ஆண்டவரது தோட்டம் போலும் எகிப்து நாட்டை போலும் இருந்தது. சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழிப்பதற்கு முன் அது அவ்வாறு இருந்தது. லோத்து யோர்தான் சுற்றுப்பகுதி முழுவதையும் தேர்ந்து கொண்டு கிழக்கு பக்கமாக பயணமானார். இவ்வாறு ஒருவரிடமிருந்து பிரிந்தனர். ஆபிராம் கானான் நாட்டில் வாழ்ந்து வந்தார். லோத்து யோர்தான் சுற்று பகுதியிலிருந்து நகரங்களில் வாழ்ந்து வந்தார். இறுதியில் சோதோமுக்கு அருகில் கூடாரம் அமைத்து கொண்டார்.
ஆனால் சோதோமின் மக்கள் ஆண்டவருக்கு எதிரான மிக கொடிய பாவிகளாக இருந்தனர். லோத்து ஆபிராமிடமிருந்து பிரிந்தபின் ஆண்டவர் ஆபிராமை நோக்கி, நீர் இருக்கும் இடத்திலிருந்து உன் கண்களை உயர்த்தி வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே பார். ஏனெனில் நீ காணும் இந்த நாடு முழுவதையும் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் என்றென்றும் கொடுக்கப் போகிறேன். உன் வழிமரபினரை பூ உலகில் மண்ணைப் போல பெருகச் செய்வேன். ஆகவே பூ உலகினுடைய மணலை ஒருவன் எண்ண முடியுமானால் உன் வழிமரபினரையும் எண்ணலாம். நீ எழுந்து இந்நாட்டின் நெடுகிலும் குறுக்கிலும் நடந்து பார், ஏனெனில் இதை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் என்றார். ஆகவே ஆபிராம் தம் கூடாரத்தை பிரித்து கொண்டு எபிரோனிலிருந்த மம்ரே என்ற கருவாலி மரத்தோப்பு அருகில் வந்து வாழ்ந்தார். அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பினார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.